அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியில் அடுத்த நடவடிக்கையாக அமைவது டெய்லி ரூட்டீன் பற்றி பேசுவது. டெய்லி ரூட்டீன் என்றால் நாங்கள் அன்றாடம் செய்கின்ற வேலைகள். நாங்கள் காலையில் கண் விழித்த நேரத்திலிருந்து இரவு மீண்டும் படுக்கைக்கு சென்று நித்திரைக்கு போகும் நேரம் வரை நாங்கள் அன்றாடம் செய்கின்ற வேலைகளை எங்களுடைய குழுவில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடு. காலையில் நாங்கள் எழுந்து படுக்கையை மடித்து அதற்கு பிறகு பல் துலக்கி முகம் கழுவி சமையல் செய்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி வீட்டு வேலைகளை செய்து வேலைக்கு போய் அல்லது பாடசாலைக்கு போய் அங்கே செய்கின்ற வேலைகள், நாங்கள் சாப்பாடு செய்கின்ற நேரங்கள், சாப்பிடும் நேரங்கள், அத்துடன் நாங்கள் மதியத்தில் இருந்து மாலை வரை நடந்து கொள்கின்ற விதங்கள், செய்கின்ற வேலைகள், மீண்டும் நாங்கள் இரவு உணவை தயாரித்தல், அதன் பிறகு குளித்தல், ஆடைகள் துவைத்தல், இப்படி அனைத்து விடயங்களையும் செய்து கடைசியாக படுக்கையில் போய் நித்திரை செய்யும் நேரம் வரைக்கும் நாங்கள் செய்கின்ற வேலைகளை குறிப்பிடுவதே டெய்லி ரூட்டீன் என்ற சொல்லாகும். இங்கே நான் சில உதாரணங்களோடு டெய்லி ரூட்டீன் என்னும் தலைப்பில் உங்களுக்கு இந்த விடயங்களை அழகாக விளங்கப்படுத்த போகிறேன். இதனை நீங்கள் ஒரு உதாரணமாக மாத்திரம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய சொல் நடையில், உங்களுடைய மொழி நடையில், உங்களுடைய உரை நடையில் நீங்கள் செய்கின்ற வேலைகளை உங்களுடைய குழுவில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆங்கில அறிவை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த டெய்லி ரூட்டீன் பற்றி பேசும் பொழுது நீங்கள் பாவிக்க வேண்டிய டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பாவிப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய டெய்லி ரூட்டீன் பற்றி பேச பழக வேண்டும். நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் பாவிக்க வேண்டியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்கள் டெய்லி ரூட்டீன் பற்றி பேசும் பொழுது முதலாவது வேக் அப் அண்ட் கெட் அப் என்று 2 விஷயங்களை சொல்லுவோம். இங்கே வேக் அப் என்பது நாங்கள் உறக்கத்திலிருந்து கண் விழிப்பதை குறிக்கும். கெட் அப் என்பது படுக்கையிலிருந்து நீங்கள் எழும்புவதை குறிக்கும். அப்போ 2க்குமே வித்தியாசம் இருக்கிறது. வேக் அப் என்றால் கண் விழித்தல், கெட் அப் என்றால் படுக்கையிலிருந்து எழும்புதல். அதற்கு பிறகு மேக் த பெட், படுக்கை விரிப்பை சரி செய்தல். ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை உண்ணுதல். ரீட் த நியூஸ், செய்திகளை வாசித்தல். லிசன் டு த ரேடியோ, ரேடியோவுக்கு செவிமடுத்தல். கோ டு ஒர்க், வேலைக்கு செல்லுதல். வெயிட் ஃபார் த பஸ், பஸ்ஸுக்காக காத்திருத்தல். டேக் அ பஸ், பஸ்ஸில் ஏறுதல். ஸ்டடி, படித்தல். டூ த வாஷிங், உங்களுடைய ஆடைகளை துவைத்தல். ஹாவ் அ பிரேக், ஒரு இடைவேளையை எடுத்தல். டூ த குக்கிங், சமையல் செய்தல். வாட்ச் டிவி, டிவி பார்த்தல். ஹாவ் அ வாக், நடைப்பயிற்சி ஒன்றை மேற்கொள்ளல். சர்ஃப் த நெட், இன்டர்நெட்டில் உலா வருதல். கோ டு பெட், படுக்கைக்கு செல்லல். டூ த வாஷிங், உங்களுடைய ஆடைகளை துவைத்தல். அயர்ன் த க்ளோத்ஸ், உங்களுடைய ஆடைகளை அயர்ன் செய்தல். வேக்யூம் த ஃப்ளோர், உங்களுடைய தரையை தூசு தட்டி அதை தூசு நீக்குதல். கோ டு பெட், படுக்கைக்கு செல்லல். ப்ரஷ் யுவர் டீத், பல்லை துலக்குதல். டிரைவ் டு ஒர்க், உங்களுடைய வாகனத்தை செலுத்தி கொண்டு வேலைக்கு செல்லல். டேக் பாத் அல்லது ஹாவ் அ பாத் அல்லது டேக் அ ஷவர், இது 3மே குளிப்பதை குறிக்கும். ப்ரஷ் யுவர் ஹேர், உங்களுடைய தலைமுடியை சீவுதல். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களோடு விளையாடுதல். கோ டு ஸ்கூல், பாடசாலைக்கு செல்லுதல். எக்ஸசைஸ், உங்களுடைய உடற்பயிற்சியை மேற்கொள்ளல். புட் ஆன் மேக்கப், முகத்துக்கு மேக்கப் செய்தல்.
கெட் ட்ரெஸ் அதாவது ஆடை அணிதல், டேக் பிக்சர்ஸ் புகைப்படங்கள் எடுத்தல், ப்ளே த கிட்டார் கிட்டாரை வாசித்தல், ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவை உண்ணுதல், ஹாவ் டின்னர் இரவு உணவை உண்ணுதல், மேக் டின்னர் இரவு உணவை தயாரித்தல், மேக் த பெட் படுக்கையை ஒழுங்கு செய்தல், வாஷ் ஃபேஸ் முகத்தை கழுவுதல், கோம் ஹேர் தலையை சீவுதல் அல்லது தலைமயிரை சீவுதல், ப்ரஷ் டீத் பல் துலக்கல், கோ டு ஸ்கூல் பாடசாலைக்கு செல்லுதல், ஹாவ் லஞ்ச் பகலுணவை உண்ணுதல், ஹாவ் டின்னர் இரவு உணவை உண்ணுதல், ரீட் அ புக் ஒரு புத்தகத்தை வாசித்தல், கோ டு பெட் ஆர் ஸ்லீப் படுக்கைக்கு செல்லல் அல்லது நித்திரைக்கு செல்லல். இவைகளெல்லாம் ஒரு மனிதன், ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனோ அல்லது ஒரு எங்களோட இருப்பவர்கள் யாரோ ஒருவர் காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை தான் செய்கின்ற வேலைகளை கூறுகின்ற முறைதான் இந்த டெய்லி ரூட்டீன். இங்கே நீங்கள் பாவிக்க வேண்டியது த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பாவிப்பதன் மூலம்தான் நீங்கள் இந்த டெய்லி ரூட்டீன் எனும் ஆக்டிவிட்டியை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிலே நீங்கள் am, is, are இந்த 3 ஆக்சிலியரி வெர்ப் அதாவது துணை வினை சொற்கள் 3ஐயும் இங்கே நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மாறாக சிங்குலராக இருந்தால் அந்த வினை சொல்லுக்கு பக்கத்தில் ஒரு எஸ்ஐ சேர்ப்போம். ப்ளூரலாகவும் ஐ-யூ இவைகளுக்கும் வெர்ப் பக்கத்தில் அதாவது வினைச்சொல் பக்கத்தில் ஒரு எஸ்ஐ நாங்கள் சேர்ப்பது இல்லை. உதாரணத்துக்கு இங்கே சில சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய வாக்கியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இதனை நாங்கள் எங்களுடைய ஆங்கில பாடத்திலே எங்களுடைய ஸ்லேகா நிறுவனத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்ற கற்கை நெறியில் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்த வேண்டும், இதன் அமைப்புகள், இதன் பயன்பாடுகள் அனைத்தையும் மிக விளக்கமாக நான் படிப்பித்திருக்கிறேன். இப்போது உங்களுடன் ஒரு 5-6 வாக்கியங்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், he helps me அதாவது he என்பது ஒரு சிங்குலர். ஆகவே ஹெல்ப் என்ற வினைச்சொல்லுக்கு ஒரு எஸ்ஐ சேர்ப்பதன் மூலம் he helps me என்று சொல்கிறோம். he, she, it இது மூன்றும் தேர்ட் பர்சன் சிங்குலர் அதாவது 3ஆம் நபர் படர்க்கை. அப்போ 3ஆம் நபர் படர்க்கைக்கு நாங்கள் எப்பொழுதும் வினை சொல்லுக்கு ஒரு எஸ்ஐ சேர்த்து அதனை நாங்கள் உச்சரிப்போம். எந்த ஒரு வினை சொல்லாக இருந்தாலும் he, she, it இது மூன்றுக்கும் ஒரு எஸ்ஐ சேர்த்து சொல்வது வழக்கம். அவ்வாறாக இங்கே பாருங்கள், he helps me அவன் எனக்கு உதவி செய்கிறான். he cleans the room அவன் அந்த அறையை துப்புரவு செய்கிறான். she watches TV அவள் டிவி பார்க்கிறாள். கயான் has breakfast கயான் காலை உணவை உண்ணுகிறான். மதர் prepares breakfast அம்மா காலை உணவை தயாரிக்கிறார். அடுத்தது ப்ளூரல் அதாவது பன்மைக்கு நாங்கள் வினைச்சொல்லுடன் ஒரு எஸ்ஐ சேர்ப்பது இல்லை. வினைச்சொல் எவ்வாறு வருகிறதோ அதனை அப்படியே நாங்கள் ப்ளூரலாக வரும் பன்மையாக வருகின்ற சப்ஜெக்டுகளுடன் எழுவாய்களுடன் அந்த வினைச்சொல் எப்படி வருகிறதோ அது வார மாதிரியே அப்படியே பயன்படுத்துவோம். பாருங்கள், I get up at 5:30 AM நான் 5:30 மணிக்கு கண் விழித்து எழுவேன். I clean the garden நான் தோட்டத்தை துப்புரவு செய்கிறேன். We have lunch at 12:30 நாங்கள் 12:30 மணிக்கு பகலுணவை உண்ணுவோம். They help us அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். I watch TV நான் டிவி பார்க்கிறேன். அப்போ சிங்குலராக இருந்தால் ஒருமையாக இருந்தால்
வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் ஒரு எஸ்ஸை சேர்த்து எஸ் ஃபார்மில் நாங்கள் கதைப்பது வழக்கம். உதாரணமாக கிளீன்ஸ், ஹெல்ப்ஸ் இவற்றை சொல்லலாம். பன்மையாக வந்தால் அந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் நாங்கள் எஸ்ஸை சேர்ப்பதில்லை. மாறாக அந்த வினைச்சொல் எவ்வாறு இருக்கிறதோ அதை அப்படியே நாங்கள் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஐ வி இது ரெண்டுக்கும் கெட் அப், க்ளீன் என்ற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே உபயோகிப்போம். அடுத்தது நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டியது லிங்கிங் வேர்ட்ஸ், அதாவது இணைக்கும் சொற்கள். ஒரு சொல்லையும் இன்னொரு சொல்லையும் அல்லது 2 வாக்கியங்களை நாங்கள் ஒரு அர்த்தம் கிடைக்கின்ற வகையில் இணைத்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற சொற்கள் தான் இந்த லிங்கிங் வேர்ட்ஸ். அதில் முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது நீங்கள் உங்களுடைய டெய்லி ரூட்டினை பற்றி கதைக்கும் பொழுது காலையில் எழுந்து முதல் வேலையாக என்று ஒரு வார்த்தையை நாங்கள் அங்கே பாய்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் வேலையாக அல்லது முதலாவதாக. அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்ததாக, நெக்ஸ்ட் என்பது அடுத்ததாக. ஆஃப்டர் தட், தென், தேர்ஆஃப்டர், ஆஃப்டர் தட், தென், தேர்ஆஃப்டர். இந்த 3 வார்த்தைகளுமே அதற்கு பிறகு என்ற அர்த்தத்தை தருகிறது. ஆஃப்டர் தட், தென், தேர்ஆஃப்டர் இந்த 3 வார்த்தைகளையும் அதற்கு பின்னர் அல்லது அதற்கு பிறகு என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அண்ட் ஆல்சோ இன் அடிஷன் டு தட், apart from that, இந்த 3 வாக்கியங்களும் அதே போல் அல்லது அதனை விட மேலதிகமாக என்னும் அர்த்தத்தை கொடுக்கின்றது. நான் இதுவரைக்கும் கூறிய டெய்லி ரூட்டீனுக்கு பயன்படுத்துகின்ற வாக்கியங்களையும் இந்த லிங்கிங் வார்த்தைகளையும் பயன்படுத்தி ஒழுங்கான முறையில் எங்களுடைய டெய்லி ரூட்டீன் பற்றி மற்ற ஒருவரோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு உதாரணத்தை நான் இப்போது உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். முதலாவதாக, ஹலோ விராஜ், ஹவ் ஆர் யூ? விராஜ், உங்களுக்கு வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, ஐம் ஃபைன், தேங்க் யூ, அண்ட் யூ? மற்றவர் சொல்கிறார், வணக்கம், நான் நன்றாக இருக்கிறேன், நன்றி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? விராஜுக்கு அந்த மற்றவர் பதில் சொல்கிறார். அதற்கு மற்றவர் கேட்கிறார், ஓகே, லெட்ஸ் சிட் அண்ட் டாக். சரி, நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். ஐ வாண்ட் டு நோ யூ பெட்டர். எனக்கு உன்னை பற்றி இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே மற்றவர் சொல்கிறார், ஓகே, ஐம் so glad to talk to you today. இன்று நான் உங்களோடு கதைப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறுகிறார். So, tell me about yourself. What's your typical day like? So, tell me about yourself என்றால், சரி, உங்களை பற்றி என்னிடம் கூறுங்கள். What's your typical day like? உங்களுடைய சாதாரணமாக நாள் எப்படி அமைந்திருக்கும் என்று அவர் கேட்கிறார். அதற்கு இவர் மறுமொழியாக, oh well, usually all my days are very busy with a lot of activities. சரியாக சொல்லப்போனால் வழமையாக என்னுடைய நாட்கள் எல்லாமே பிஸியான நாட்களாகத்தான் அமைந்திருக்கும். நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு வேலைப்பளு மிகுந்த நாட்களாகவும் தான் என்னுடைய நாட்கள் அமைந்திருக்கும். I get up at 5:30 AM. நான் அதிகாலை 5:30 மணிக்கு கண் விழிப்பேன். Because I have to go to school. ஏனெனில் நான் பாடசாலைக்கு போகிறேன். நீங்கள் பாடசாலைக்கு போவதாக இருந்தால் I have to go to school என்று சொல்லலாம். அல்லது நீங்கள் வேலைக்கு போபவராக இருந்தால் because I have to go to work, ஏனெனில் நான் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லலாம். I go to the washroom. நான் வாஷ்ரூமுக்கு செல்வேன்.
ஐ வாஷ் மை ஃபேஸ் அண்ட் ப்ரஷ். என்னுடைய முகத்தை கழுவி பற்களை துலக்குவேன். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டடி ஃபார் சம் டைம். அதன் பிறகு கொஞ்ச நேரத்துக்கு நான் படிப்பேன். ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட். அதன் பிறகு நான் காலை உணவை தயாரிப்பேன். ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் வித் மை ஃபேமிலி அட் அரவுண்ட் 7:30 AM. காலை 7:30 மணியளவில் நான் என்னுடைய குடும்பத்தினர்களோடு சேர்ந்து காலை உணவை உண்ணுவேன். We usually have rice and curry for breakfast. நாங்கள் வழமையாக சோறையும் கறியையும் தான் எங்களுடைய காலை உணவாக உட்கொள்வோம். I leave home at 8 AM. 8 மணி அளவில் நான் வீட்டை விட்டு வெளியே செல்வேன். I go to school by car or by bus. நான் காரில் அல்லது பஸ்ஸில் பாடசாலைக்கு செல்வேன். I have lunch at about 12:30. நான் 12:30 மணி அளவில் என்னுடைய பகல் உணவை உண்ணுவேன். I leave school or class at 2 PM. நான் 2 மணி அளவில் பாடசாலையை விட்டு அல்லது வகுப்பை விட்டு வெளியே செல்லுவேன். I take the bus and go to the playground. பஸ்ஸை பிடித்து நான் நேராக விளையாட்டு மைதானத்திற்கு செல்லுவேன் அல்லது go home அல்லது வீட்டுக்கு செல்லுவேன். I play cricket or badminton in the evening. நான் மாலையில் கிரிக்கெட் அல்லது பேட்மிண்டன் விளையாடுவேன். At about 5:30 I finally get home. 5:30 மணி அளவில் நான் வீட்டுக்கு செல்வேன். I have a cup of tea at about 6 PM. 6 மணி அளவில் நான் ஒரு கப் தேநீரை அருந்துவேன். After that I watch TV or I watch YouTube videos. அதற்கு பிறகு நான் அமர்ந்து தொலைக்காட்சி அல்லது யூடியூபில் வருகிற வீடியோக்களை கண்டு ரசிப்பேன். At around 6:30 I do my homework. 6:30 மணி அளவில் நான் அமர்ந்து என்னுடைய வீட்டு வேலைகளை செய்வேன். I clean the house. நான் வீட்டை துப்புரவு செய்வேன். I prepare dinner. என்னுடைய மாலை உணவை நான் தயாரிப்பேன். And I have dinner with my family. அத்துடன் என்னுடைய குடும்பத்தினரோடு அமர்ந்து இரவு உணவை உட்கொள்வேன். At about 7:30 PM. 7:30 மணி அளவில் தான் நாங்கள் இரவு உணவை உட்கொள்வோம். After that I usually play the guitar. அதற்கு பிறகு வழமையாக நான் அமர்ந்து கிட்டாரை வாசித்து கொண்டிருப்பேன். Or play games to relax my mind. அல்லது நான் அமர்ந்து என்னுடைய மனநிலைமையை சரி செய்து கொள்வதற்காக என்னுடைய மனதை அமைதிப்படுத்தி கொள்வதற்காக சிறிது நேரம் விளையாடி கொண்டிருப்பேன். And then I chat with my friends for a while. அதன் பிறகு என்னுடைய நண்பர்களோடு சிறிது நேரம் நான் அரட்டை அடித்து கொண்டிருப்பேன் அல்லது பேசிக்கொண்டிருப்பேன். அல்லது நீங்கள் இப்படியும் சொல்லலாம், I talk to my boyfriend or girlfriend for a while. நண்பர் என்றும் சொல்லலாம். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரேனும் இருந்தால் I talk to my girlfriend. எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் I talk to my boyfriend for a while என்றும் நீங்கள் குறிப்பிடலாம். நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருப்பேன் அல்லது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருப்பேன் என்று நீங்கள் கூறலாம். Then I study English for some time. அதற்கு பிறகு நான் சிறிது நேரம் ஆங்கிலத்தை படித்து கொண்டிருப்பேன். I watch English news. நான் ஆங்கில செய்தி அறிக்கைகளை கண்டுகளிப்பேன் அல்லது பார்ப்பேன். I read English newspapers. நான் ஆங்கில செய்தித்தாள்களை வாசிப்பேன். I study new words. நான் புதிய வார்த்தைகளையும் சொற்களையும் கற்றுக்கொள்வேன். At 11 o'clock I have a wash. 11 மணி அளவில் நான் ஒரு உடம்பு கழுவுறது அல்லது ஒரு குளிக்கிறது ஏதோ ஒன்றை ஒரு ஸ்நானம் செய்வேன். 11 மணி அளவில்
நான் என்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொள்வேன், குளிப்பேன் அல்லது உடலை கழுவிக்கொள்வேன். இப்படி ஏதாவது நீங்கள் சொல்லலாம். ஹாவ் அ வாஷ். ஆஃப்டர் தட் ஐ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் கோ டு பெட் at around 11:30 am. அதற்கு பிறகு லைட் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டு 11:30 மணி அளவில் நான் படுக்கைக்கு செல்வேன். இப்படி நீங்கள் காலையிலே கண் விழித்த நேரத்திலிருந்து இரவு நீங்கள் படுக்கைக்கு செல்லும் வரையில் நீங்கள் அன்றாடம் செய்கின்ற செயல்களை உங்களுடைய குழுவினர்களோடு இவ்வாறு அழகாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் ஒரு உதாரணமாக மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய சொந்த உரைநடையில் உங்களுடைய சொந்த சொற்களை பயன்படுத்தி, முக்கியமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி இந்த ஆக்டிவிட்டியை அழகாக செய்வதன் மூலம் உங்களுடைய ஆங்கில அறிவை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு ஆக்டிவிட்டியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய அன்பு ஆசிரியை வினோதினி செந்தில்குமார்.